வந்து பாருங்க, சிபிஎம்ல தமிழ்நாடுன்னே சொல்ல மாட்டாங்கங்க, தமிழ் மாநிலம் என்பார்கள். தமிழ்நாடுன்னு சொன்னால் அது பிரிவினைவாதம், இனவாதம், இன வெறி. சொல்கிற ஆள் பூரா தமிழன், தமிழச்சிக்கு பிறந்த கூட்டம். எப்படி மூளையை மாற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க, பிராமண தலைவர்கள் மாற்றி வச்ச மூளை அது. தமிழ்நாடு என்று நாங்கள் பார்லிமெண்ட்லேயே தீர்மானம் கொண்டு வந்தோம், எல்லாம் கொண்டு வந்தீங்கப்பா. 70களுக்கு பிறகு என்னாச்சு கதை? 70களுக்கு பிறகு அவ்வளவு மோசம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதான், தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, ஆனால் சிபிஐ தமிழ்நாடுன்னு போடும், சிபிஎம் தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க. இப்படி போடுறவங்களை அனுமதிக்கிறானே அவன் தமிழன் தமிழச்சியா? அனுமதிச்சு தானே இருக்கிறோம் நம்ம. முற்போக்குன்னு கம்யூனிஸ்ட் லெனின் தான் தேசிய இனங்களுடைய உரிமையை பற்றி சிறப்பாக சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டினார் சோவியத் யூனியனில். ரஷ்யன் அந்த நாட்டில் குடிமகனுக்கு இனப்பேர் இருந்தது, நேஷனாலிட்டி, அதை சொல்லக்கூடாது. இன்னமே சோவியத் குடியரசு குடிமகன் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த நாட்டுக்கு ரஷ்யான்னு ஜார் வச்சிருந்தா, அந்த காலத்து பரம்பரை பேர் அது. அவன் பிடிச்ச பகுதிகள் அதெல்லாம் இணைச்ச பிறகு ரஷ்யா என்பது ஒரு மாகாணத்துக்கு பேர். அவன் பேர் அவன் வச்சுக்கோங்க, ஒன்றொன்றும் மாகாணம் அல்ல, குடியரசு என்றார். அந்த நாட்டுக்கு பேரை மாற்றினார் லெனின், யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று நாட்டின் பெயரை மாற்றியவர் கம்யூனிஸ்ட் ஆசான் லெனின். ஆனால் இங்கே கம்யூனிஸ்டுகள் இந்தியன் என்றால் கூட மார்க்கு குறைச்சன்னு பாரத்னு பேசுறான். டெல்லியில் போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு போர்டு இருக்குங்க. இங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இங்கே வடநாட்டில் டெல்லியில எல்லாம் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி. யார் பாரதிய? ஆரிய புராண கதாபாத்திரம். இந்த பாரதன்னு வர வேண்டியிருக்குன்னு கேட்டவங்க யாரு? இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ். இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது பாரதத்தை இந்தியான்னு சொல்லக்கூடாது, இதை பாரதம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போ தான் சமரசமாக இந்தியா என்கிற பாரதம் என்று மாற்றினாங்க. காங்கிரஸுக்கு அந்த கொள்கை தான். ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி காங்கிரஸ், அதனுடைய திமிரெடுத்த தம்பி பாஜக. ஆரிய பிராமண ஆரிய வைசிய ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி